ஹாய் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் வீடியோவோட சோலார் சிஸ்டமோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். இன் டீட்டெயிலாக சன் மற்ற 8 பிளானட்ஸ் எல்லாத்த பற்றியும் கொஞ்சம் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சன்னில் என்னென்ன இருக்குது, அது எப்படி அவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சன்னில் பெரிய மவுண்டன்ஸோ ராக்கி சப்ஸ்டன்ஸோ அதெல்லாமே இருக்காது. ஒன்லி கேஸஸ் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த கேஸஸ் நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ்க்கு போகிறதுனால நமக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகுது. ஓகேங்களா? நம்மளால் இந்த சம்மர் சீசனில் இருக்கிற 40 டிகிரி செல்சியஸே சம்டைம்ஸ் 41 இதுக்கு மேலே போகிற டெம்பரேச்சரே நம்மளால் தாங்கிக்க முடியல. அங்கே எவ்வளோ தான் டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 5500 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. இது எப்படி தான்ப்பா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே கேஸஸ் தானே ஃபுல்லாக ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன். அதில் முக்கியமாக ஹீலியம் ஹைட்ரஜனாக கன்வெர்ட் ஆகுது. அப்படி கன்வெர்ட் ஆகும்போது நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. அந்த ப்ராசஸ் மூலயமா தான் நம்மளுக்கு லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி கிடைக்குது ஃப்ரம் சன் கிட்டேருந்து. ஓகே, ஒன்லி ஹைட்ரஜன் ஹீலியம் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? வேறு எந்த கேஸஸும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மற்ற கேஸஸும் இருக்குது. ஹைட்ரஜன் 72%, ஹீலியம் 28%, கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் 1.5% அண்ட் அதர் கேஸஸ் 0.5% ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இது சன்னை பற்றின ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட்டு வி மூவ் ஆன் டு ஆல் த 8 பிளானட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெர்க்யூரி. இந்த மெர்க்யூரி சன்னுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது, அதனால் இதை க்ளோசஸ்ட் பிளானட்னு சொல்கிறோம். அண்டு ஃபஸ்ட்டு பிளானட்டும் மெர்க்யூரி தான். இங்கே மூன் கிடையாது, ஏர் கிடையாது. இது டார்க் கிரேயின் கலரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஏன் டார்க் கிரேயின் கலரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னா, அங்கே ஃபுல்லுமே ராக்கி சர்ஃபேசஸ் தான் இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு அங்கே இருக்கிற எல்லாமே கிரே கலரில் தெரியுது. ஸோ அவுட்டர் சைட்ஸ் ஆஃப் மெர்க்யூரி கிரே இன் கலர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? சன்னுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அப்போ இங்கே நிறைய டெம்பரேச்சர் இருக்குமா? அங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அங்கே ஹாட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், கோல்டும் ஜாஸ்தியாக இருக்கும். அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டே டைமில் கிட்டத்தட்ட 430 டிகிரி செல்சியஸ் அங்கே டெம்பரேச்சர் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. நைட் டைமில் சன்னோட ஹீட் இல்லாததுனால அங்கே டெம்பரேச்சர் -180 டிகிரி செல்சியஸ்க்கு மெயின்டைன் ஆகுது. ஓகேங்களா? இது மெர்க்யூரி பற்றின விஷயங்கள். நெக்ஸ்ட்டு வி மூவ் ஆன் டு வீனஸ். வீனஸ் தான் இருக்கிறதுலே ஹாட்டஸ்ட் பிளானட், பிரைட் அண்ட் ஷைனிங் பிளானட்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ராக்கி சர்ஃபேஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, வால்கனோஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதில் முக்கியமான விஷயம், எர்த்துக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இது ஸ்பின் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஒன்லி எர்த், மோஸ்ட் ஆஃப் த பிளானட்ஸ்க்கு ஆப்போசிட்டாக தான் இந்த வீனஸ் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. இங்கேயும் நோ மூன். ஓகேங்களா? இது வீனஸ். நெக்ஸ்ட்டு வி மூவ் ஆன் டு எர்த். எர்த்தை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்ம எங்கே இருக்கோம்? எர்த்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எர்த் இஸ் எ தேர்ட் பிளானட். இதை என்னன்னு சொல்கிறோம்? ப்ளூ பிளானட்னு சொல்கிறோம். இங்கே லிவிங் திங்ஸ் இருக்குது, மவுண்டன்ஸ் இருக்குது, ஓஷன்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது அண்ட் மெனி மோர் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்குது. நமக்கு ஒரே ஒரு மூன் இருக்குது. எர்த்தில் மோஸ்ட்டாக கவர் ஆகிருக்கிற விஷயம் வாட்டர். 71% ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்டு வித் வாட்டர். ஓகேங்களா? வாட்டர் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே எல்லா டைப் ஆஃப் கேஸஸும் இருக்குது. முக்கியமாக மனுஷங்க உயிர் வாழறதுக்கு தேவையான ஆக்சிஜன் இங்கே நல்லாவே இருக்குது. அதனால தான் ஹியூமன் சர்வைவல் இந்த எர்த்தில் இருக்குது. இங்கே மொத்தம் எத்தனை கோடி மக்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, 7.4 பில்லியன் பீப்புள்ஸ் உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த பூமியில். அடுத்து மார்ஸ். மார்ஸ் கிட்டத்தட்ட எர்த்தோட சைஸ் தான் இருக்கும். பட் இட் இஸ் ரெட் இன் கலர். ஏன் ரெட் இன் கலர் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சாயிலில் அயன் கண்டென்ட் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அந்த அயன் கண்டென்ட்
லைட்டோட எமிஷன் அது மேலே ஆகும்போது ஆக்சிடைஸ்டாக ஃபார்ம் ஆகிட்டு நம்மளுக்கு ரெட் கலரில் ரிசம்பிள் ஆகுது. அதனால தான் இதை வந்து என்னன்னு சொல்கிறோம், ரெட் பிளானட்னு சொல்கிறோம். சரி, இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கன், நைட்ரஜன் அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. இப்போ இங்கே ஹியூமன்ஸ் போய் சர்வை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான ரிசர்ச்சஸ் தான் போயிட்டுருக்கு. அங்கே போகிறவங்க மேக்ஸிமம் ஸ்பேஸ் சூட் போட்டுன்னு தான் போவாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். இங்கே வந்து எர்த்தில் இருக்கிற மாதிரியே 4 டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் வந்து இங்கேயும் இருக்குது மார்ஸில். இந்த 4 சீசன்ஸை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஜூபிட்டர். இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பிளானட் வந்து ஜூபிட்டர் தான், 5th பிளானட். இங்கே வந்து எத்தனை மூன்ஸ் இருக்குன்னா 95 மூன்ஸ் வந்து அஃபிஷியலி ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து கேஸ் ஜெயிண்ட் பிளானட்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே மேக்ஸிமம் கேஸஸ் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதில் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் மேக்ஸிமம் கேஸஸாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சாட்டர்ன், 6th பிளானட், ரிங் பிளானட்னு சொல்கிறோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதில் ரிங் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதனால தான் இதை வந்து என்னென்னு சொல்கிறோம், ரிங் பிளானட்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட 1000 ரிங்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குங்கம்மா இந்த ரிங்கோட சைஸ். இந்த ரிங் எது மூலயமா தான் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்ளீட்லி வித் ஐஸ் அண்டு டஸ்ட். இந்த ஐஸ் அண்டு டஸ்ட்டோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய சைஸ்லேருந்து பெரிய வீடு சைஸ் வரைக்கும், அதாவது சின்ன கூழாங்கல் சைஸ்லேருந்து பெரிய பெரிய வீடு சைஸ் வரைக்கும் இதில் இருக்கிற ஐஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிக்கல் இருக்குமா. இது மோஸ்ட்டாக எல்லோ அண்ட் ப்ரௌனின் கலரில் இருக்குது. சாட்டர்னுக்கு மொத்தம் எத்தனை மூன்ஸ் இருக்கான், 274 மூன்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கான். நெக்ஸ்ட், யுரேனஸ். யுரேனஸ் இஸ் த 7th அண்ட் கோல்டஸ்ட் பிளானட். இதை ஐஸ் ஜெயிண்ட்டுன்னு சொல்கிறோம். எப்படி நம்ம வந்து ஜூபிட்டரை கேஸ் ஜெயிண்ட்டுன்னு சொல்கிறோமோ அதே போல் யுரேனஸை வந்து ஐஸ் ஜெயிண்ட்டுன்னு சொல்கிறோம். இதோட அட்மாஸ்பியர் ஃபுல்லாக வந்து மீத்தேன், ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம்னால் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இந்த யுரேனஸும் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகுது. ஏர்த்துக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் யுரேனஸ் வந்து ஸ்பின் ஆகுது. இதோட கலர் பார்த்தா ப்ளூ க்ரீனின் கலர். இந்த ப்ளூ க்ரீன் வந்து எதனால் ஃபார்ம் ஆகிருக்குன்னா மீத்தேன் கேஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த மீத்தேன் கேஸோட கலர் தான் உங்களுக்கு இந்த சியான் ப்ளூ கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல், நெப்டியூன். நெப்டியூன் இஸ் த 8th பிளானட் அண்ட் த லாஸ்ட் பிளானட். இட் இஸ் ரிச் இன் கலர் பிகாஸ் இது டார்கெஸ்ட் பிளானட்னு சொல்லுவாங்க. ஏன்னா சன்னை விட ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால இங்கே லைட் படுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த பிளானட் வந்து கம்ப்ளீட்லி டார்க்குன்னு சொல்லுவாங்க, ரிச் ப்ளூ இன் கலர்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து டெம்பரேச்சர் பார்த்தோன்னா -214 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிருக்கு. இங்கே மொத்தம் 16 நோன் மூன்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கா. ஸோ தீஸ் ஆர் த brief explanation about our solar system. இதில் டுவார்ஃப் பிளானட்ஸ்னு இருக்குது. அந்த டுவார்ஃப் பிளானட்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ இப்போதைக்கு சோலார் சிஸ்டமில் இந்த 8 பிளானட்ஸ் வித் அவர் ஹெட் மிஸ்டர் சன்னோட தான் இருக்கும். ஓகேங்களா. சன் வந்து ஸ்டாரா இல்லாட்டி பிளானட்டான அந்த லாஸ்ட் வீடியோலேயே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். சன் இஸ் எ ஸ்டார், நாட் எ பிளானட். பிளானட்னா ஒரு ஆர்பிட்டரி பாத்தில் ஒரு ஆப்ஜெக்டை சுற்றி வரணும். ஸோ அதுதான் வந்து பிளானட். பட் சன் வந்து மிடில் ஆஃப் த ஃபிகராக அவர் இருக்கார். அவரை சுற்றி தான் மற்ற பிளானட் சுற்றி வருதே தவிர சன்னை யாரும் சுற்றி வரல. ஸோ ஹீஸ் எ ஸ்டார், நாட் எ பிளானட். புரிஞ்சுதுங்களா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் அபவுட் அவர் சோலார் சிஸ்டம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் உங்களை எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய்.